ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குது பாத்தீங்களா? இருக்குறோம் கருக்குள்ள பட்டயம். இந்த உலகத்துல எப்படியாப்பட்ட ஒரு ஷார்ப்பான ஒரு பட்டயம் இருந்தாலும் அவருடைய வார்த்தைக்கு நிகரானது ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுக்கிற வல்லமுள்ள தேவன் தான் இந்த வார்த்தையை நமக்கு என்ன பண்றாருங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கன்றாருங்க. ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை வல்லமுள்ளதா இருக்குது இல்லையா? அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுது இல்லைங்களா? நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரே, நான் அங்க வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்ல. என்னதுங்க? நான் தகுதி அல்ல. நீங்க இங்க வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. என்னன்றாரு? நான் தகுதி அற்றவன். ஆனா ஒண்ணு செய்யுங்க. என்ன செய்யுங்க? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோட கேட்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, இசப்பா அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லணும் போது அவன் வேலைக்கார சுகம் அடைந்தானே, உம்முடைய பிள்ளை நானு. ஒரே ஒரு பார்வை பாருங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க டாடி. என் வாழ்க்கை சுகமாகும், என் ப்ராப்ளம் என்ன சூழ்ந்து போகும், எனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீங்க. என் வாழ்க்கையில என் குடும்பத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் டாடி. என் தங்காச்சி பிரெக்னன்சி இல்லை, என் அக்கா கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கல, என் அண்ணனுக்கு வேலை கிடைக்கல, என் தம்பிக்கு வாழ்க்கை கிடைக்கல. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க டாடி. ஏசப்பா கிட்ட பேசி பாருங்களேன், அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயமா இருக்கு. அது எப்படியாப்பட்ட ஒரு ஷார்ப்பா இருந்தாலும் அதை கிழித்து கீழே தள்ளக்கூடிய வார்த்தை தான் நம் கிறிஸ்துவா இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா எத்தனை ஜனங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் உங்களை மூடப்பட்டிருந்தாலும், இருளே உங்களை மூடப்பட்டிருந்தாலும், ஒரே ஒரு வார்த்தை போதும். இருக்கிறோமோ கருக்குள்ள பட்டயம் இயேசு உங்களுக்குள்ள போதும். அவைகள் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் பாத்திரரா இருக்கிறார். அதான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிறதுங்க. இதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன பண்றாருங்களா? வகை இருக்கிறதையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இதயத்திலையும் யோசனையிலையும் கிறிஸ்து சிந்தனை நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யப்படுகிறதுங்க? மாற்றுகிறதா இருக்கு, நன்மை கொடுக்கிறதா இருக்கு, ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்ப எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வைக்கும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அந்த வார்த்தை யாருங்க? நம் ஆண்டவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்து. யாருங்க அந்த வார்த்தை? யாருங்க? இயேசு. யாருங்க வார்த்தை? இயேசு. பிதானவர், யெகோவா ராஃபா, சுகம் தரும் தேவன் நமக்குள்ள இருக்கிறவராய் இருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள், இதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அவைகளை மாற்றி அமைக்க அவர் இரக்கம் செய்கிற ஒரு பாத்திரராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இயேசப்பா நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இருளை ஆண்டவர் போப்பார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன் அந்த வார்த்தை சொல்ற? உனக்குள்ள விசுவாசம் வேண்டும், நீங்க விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் விசுவாசம் ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையை செய்யும். விசுவாசம் இல்லைன்னாக்கா ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா இல்லைங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம சபைக்கு போலாம், பாடலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். விசுவாசம் இல்லைன்னா அது என்ன இல்லைங்க? செத்து போனது. விசுவாசம் இல்லாத கிரியே செத்ததா இருக்கு. ஆனா நம்ம எப்படி இருக்கணுங்க? விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். விசுவாசம் உள்ள தேவன்